விஷயம் தெரியுமா? விஷாலும் லக்ஷ்மி மேனனும் வந்து லவ் பண்றாங்களாம்ப்பா. என்னையா வரலட்சுமி அங்கிட்டு லவ் பண்றாங்க, இங்கிட்டு லட்சுமி மேனன் லவ் பண்றாங்க, என்ன நடக்குது இங்க? இப்படிதான் நைட் எனக்கு தூக்கம் இல்லாம இருந்தது. விஷால ஃபோன் பண்ணி அப்படி நல்லா கேட்கலாமான்னு இருந்துச்சு. ஏன்? ஆனா வந்துட்டு சரி அதுக்கப்புறம் தான் வந்து கேள்விப்பட்டேன் அவங்க நடிக்க போற அடுத்த படத்துக்கு ரூமர் கிளப்பியிருக்காங்க. ரூமருக்கு தான் இத நான் கூட நினைச்சு நம்பிட்டேன். சார் விஷால் அப்படிதான் எனக்கும் இருந்தது. என்னடா இது வரலட்சுமி விஷாலத்தை ஒரு நிமிஷம் தப்பா நினைச்சிட்டேன் தெரியுமா? தப்பா நினைக்கணும், எல்லாருமே நினைக்கிறதுக்காக. ஏன்னா அப்படி நினைச்சாதான் நம்ம போய் கண்டிப்பா அந்த படத்தை பார்ப்போம். ஓகே இவங்க 2 பேரும் பேர அந்த கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்ல. ஒரு ப்ரமோஷனா, ஒரு விளம்பரம், அவள்தான். அந்த விளம்பரத்துக்காக வந்து இப்படி எல்லாம் வந்து பரப்பி கலப்பி அது மாதிரி வந்துட்டு பண்ணிருக்காங்க. சோ வந்துட்டு நாமளும் நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க. சோ நான் நினைச்சேன் வரலட்சுமி இதுக்காக கண்டிப்பா வந்து ஆம் சொல்லுவாங்க, கண்டிப்பா போய் ஒரு டென்ஷன் ஆயிடுவாங்க அவ்வளவுதான். ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சோ வந்து முன்னாடியே நம்ம விஷால் வந்து இன்டிமேட் பண்ணிருக்காருமா, இது மாதிரி வந்து வரப்போது ரூமர் தான், பயந்துகின்னு லவ் பிரேக்கப் பண்றத அன்ஷிகா அவ்வளவுதான். அப்புறம் நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். நம்ம பேரும் வந்து ரொம்ப நேரமா ஸ்ரீ பேசுவாங்க. யார் லட்சுமி மேனனா அவங்க ஹீரோயின்? யா லட்சுமி மேனன் தான். ஸோ வந்துட்டு லட்சுமி மேனனும் நம்ம விஷாலும் தான் நடிக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு. ஸோ அதனால ஒரு சின்ன ரூமர் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் பார்த்தியா, பாலிவுட்ல வந்துட்டு அவங்க சரி இது மாதிரி லவ்வர்ஸ் வந்து டக்குன்னு வந்து நம்ம இவரை வந்துட்டு கிஸ் பண்ணிட்டாங்க ப்ரமோஷனுக்காக சொல்லணும் தெரியுமா? டாப்ஸியை கிஸ் பண்ணிட்டாங்க, அவங்க கூட பயந்து உருண்டு ஸ்டோரி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இது ஒரு ப்ரமோஷனா. எப்படியெல்லாம் ரூம் போட்டு யோசிக்கிறாங்க பத்தியா?